உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பண்ண இந்த தப்புக்கு ஊருக்கு முன்னாடி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இனிமே உன்னால எந்த சிக்கலும் வராதுன்னு நீ இந்த பஞ்சாயத்துக்கு உறுதி கொடுக்கணும். எங்க தப்பு பண்ணது அவ, என்ன போய் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, என்னங்க நியாயம் இது? அவ மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க. இவ கால்ல எல்லாம் என்னால விழ முடியாதுங்க. பஞ்சாயத்து மீறி பேசினா எப்படி தலைவரே? என் மேல தப்பு இல்லைங்க, அதனாலதான் இப்படி பேசுறேன். மாணிக்கம், பொம்பளை புள்ளைய தெய்வமா வணங்குற ஊர் இது. அப்படி இருக்கிறப்ப உன் மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட முறத்த ஊறி நீ நடந்துகிட்டது தப்பு தானே? அப்புறம் என்னமோ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். மாணிக்கம், நீங்க அத்தனை பேர் முன்னாடி இந்த பஞ்சாயத்துல காலில் விழுந்தாகணும். இல்லையா? ஆமாப்பா, நீ மன்னிப்பு கேட்டுதாப்பா ஆகணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டோம் உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம். வாயா வந்து மன்னிப்பு கேளையா? தப்பு பண்ணிருந்தா ஒண்ணும் இல்லைங்க, 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். தப்பே பண்ணாத நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? என்னங்க பண்ணலாம்? எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு இவளை இங்கேயே அடிச்சு கொன்றுவேன். உங்களுக்கெல்லாம் என் குடும்பத்தை பார்த்தா எப்படிங்க தெரியுது? அன்னைக்கு என் மாமனை குத்தம் சொன்னீங்க, நேத்து என் மாப்பிளைய குத்தம் சொன்னீங்க, இப்ப எனக்கு சரி. எப்ப பார்த்தாலும் விசாரிக்காம எங்களையே குத்தம் சொல்றீங்களையா? இந்த பாருங்க, அவ சொல்றதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்க சொல்லுங்க. என்னங்க நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவ தன்னையே பஞ்சாயத்துல நிரூபிச்சு அலங்கோலமா இருக்கா. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? ஜால்ரா பசங்க. உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இத பத்தி இன்னொருத்தவங்க சொன்னா நம்புவீங்கல்ல. இவர் என்ன பண்ணாருன்னு உமாக்காவை கேளுங்க. உமாவா? ஏய், என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னாலும் ஆமா மட்டும் சொல்லுங்க. அமுதாவை அழிக்கணுமா வேணாமா? இவங்க தான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. ஐயா, அவளை 2 பேரும் கூட்டு கலவானிங்க. இவளுங்க எப்படிங்க உண்மை பேசுவாளுங்க? சொல்லி வச்ச மாதிரி தான் பேசுவாளுங்க. அவ சொல்றதை எப்படி ஆதாரமா எடுத்துக்கிற முடியும்? ஐயா, இவளை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இவ என் மக அமுதா வயசுதான். இவட்ட போய் நான் எப்படியா இதைய வாயால சொல்லவேன்? அப்படிப்பட்ட காரியத்தை நான் எப்படியா பண்ணுவேன்? அசிங்கமா இருக்கியா? இதெல்லாம் சும்மா பேச்சுக்குங்கய்யா. நான் உங்க மக அமுதா வயசா? நீங்க அமுதாவே தப்பா தானே பாக்குறீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது, நிஜமாவே தூங்கிட்டானா? இல்ல இருக்காது. அதான் அவன் நோக்கத்தை தெளிவா சொன்னானே. நிச்சயமா தூங்குற மாதிரி நடிக்கிறான். மாவன, என்னையா ஏமாத்த பாக்குற? இருடா, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன். சண்முகம், சண்முகம்,
ம். டேய் என்னடா ஏன்டா கத்துன வேணாம் பரணி. இந்த மாதிரி நடு சாமத்துல வீட்டுல ஆறலாம் நேரத்துல இந்த மாதிரி புருஷனை வெட்ட வரதுல தப்புல. அடச்சி வாய் முடு. உன் மனசுல நீ நினைக்கிறியே அதை விட இது ஒண்ணு தப்பு இல்ல. ஏலே வேணாம் பரணி, தப்பு செய்யாதல. ஏய் தப்பு பண்ணது நீதான். ஏலே நானா பண்ண நினைச்சல, நினைச்சாலே தப்புதான். ஏலே என்னல நினைச்சாவ? நீ மாட்டு பேசிட்டே போற. இல்ல எங்க அப்பா சொல்லணும், ஒரு கண்ணி கழியாத கண்ணி பையனை வீட்டுல தனியா விட்டு பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போனாரு பாத்தியா? அவங்க பண்ணதான் தப்பு. ஓ பக்கத்துல பொண்ணு இருந்தா நீ இஷ்டத்துக்கு பிளான் பண்ணுவியோ? பாரு பரணி, 2 நாள்ல அம்மாவாசை, அப்ப அப்படிதான் செய்ய. அதுக்காக டக்குனு அருவாளை தூக்கிட்டு வருவியோ? ஓ அமாவாசை நெருங்குனா உனக்கு இப்படிதான் கண்ட எண்ணம்லாம் வருமா? வெட்டி போட்டுருவ ராஸ்கல். இல்லே இப்படி உறங்கனவன் எழுப்பி எதுக்குல மல்லு கட்டிட்டு இருக்க? யாரு நீ தூங்குன? தூங்குற மாதிரி நடிச்சிட்டு பொய் சொல்றியா? யாரு யாரு நான் நடிச்சனா? இல்லே நல்ல அம்சமா உறக்கத்துல இருந்தேன், நீ வந்து எழுப்பிட்டோம்ல. நான் சத்தமே போடலையே, அப்புறம் எப்படி முடிச்ச? நல்ல தூக்கத்துல இருந்தா உனக்கு எப்படி முழிப்பு வந்துச்சு சொல்லு. அப்ப தூங்குற மாதிரி நடிச்சது உண்மைதானே? ஐயோ ஏலே என்னல இப்படி எல்லாம் பேசுத? இந்த கோட்டிக்காரி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுதுனே. ஏலே நீ முதல்ல போய் படு, மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். தூக்கத்துல கூட நீ தப்பா நினைக்க கூடாது, ஜாக்கிரதை. அப்பனே முருகா, என்னது சோதனை? இந்த கோட்டிக்காரிடி நீ மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குதியோ? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்து கொடுத்தேன், காலையில வரைக்கும் உசுரோட வச்சுக்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா இருக்கிற இடம் எங்க ஏதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அவ அப்படிதான். நான் உன்னை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. இல்ல பெத்தவன்ட்ட மறைக்காதல. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நீ கூட்டு போல இல்ல, சூடாமணிட்டு நான் பேசக்கூட வேண்டால. தூரத்துல இருந்து காட்டு, அங்கிருந்தே பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு தடவை உனக்கு புண்ணியமா பேருல. எப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? தயவு செஞ்சு தூங்குற பூதத்தை கிளப்பாத. அம்மா தானே, அது வரும்போது வரும். தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு, உனக்கு புண்ணியமா போவோம். எப்படியா பொறுமையா இருக்க முடியும் ஐயா? 20 வருஷம் ஐயா, முழுசா 20 வருஷம் அவன் நினைப்புலயே நான் வாழ்ந்திருக்கேன் ஐயா. விடிஞ்சு எழுந்துச்சா அவன் வந்துருவான்னு எனக்குள்ளேயே நான் லட்சம் தடவை சொல்லி இருக்கேன். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவன் நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவனை பார்க்காம இருக்க முடியும்? ஐயா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. ஐயா உங்க அப்பா நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. ஐயா ஒண்ணு ஒரு தடவை இதை கூட்டு போய் காமிச்சிரியா, உனக்கு புண்ணியமா போய். சொன்னா கேட்க மாட்டேன், அறிவில்லை உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது? வேண்டாம் வேண்டாம் சொல்லுது, திரும்ப அதே பேசிட்டு இருக்க. வேண்டாம் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உனக்கு புரியாதா? உனக்கு அறிவில்ல, வயசாகுதுல. எப்போ தெரியாம சொல்லிட்டப்பா. படுக்கையில போராடிட்டு இருக்கேன்னு ஒரு பதட்டத்துல சொல்லிவிட்டேன், மன்னிச்சிடு. இனிமே வாயை திறந்து நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இதை பத்தி ஏதாச்சும் கேட்ட அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன். ஐயோ ஏய் என்னாச்சுப்பா? மாமா ஏதாவது சண்டையா? மாமா என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு எதுவும் வேர்க்கலையே? ஒண்ணு இல்ல. கையை கொடுங்க, பல்ஸ் பாப்போம். நீங்க உட்காருங்க. ஏய் தள்ளு, உட்காருங்க மாமா. விடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது? ஏண்டா படிக்கல, அதுக்காக பேசிக் காமன் சென்ஸ் கூடவா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க.
கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அண்ணே என்னண்ணே, என்னாச்சு உனக்கு? அப்பாவை செல்லமா கடிச்சுக்கிடுவ, சின்னதா கோவப்படுவ, இப்படியா கத்துவ? கேட்டு எனக்கே கலங்கி போய் ஓடி வரேன். என்னென்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் திட்டுதேன். நான் கத்திட்டு தான் இருக்கேன். நீங்களே சமாதானமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்லைன்னு தெரியலையே. கோவம் வந்தது கத்துனேன். இப்ப என்ன பண்ண சொன்னீங்க? ஆளுக்கு வந்து நாட்டாம செய்யாதீங்க. போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏ லூசு, சாதாரண சமயத்துல நீ 1000 சண்டை போடலாம். இப்பதான் கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அவருக்கு பிபி ஏறினா பிரச்சனை ஆகும். உனக்கு அது தெரியாதா? இஷ்டத்துக்கு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம் தான், கொஞ்சம் லூசு தான். நான் அப்படிதான் கத்துவேன். பெரிய வந்தா அப்படிதான் கத்துவேன். இப்ப என்ன? போங்க. பரணி நீ வா. கோவம் வந்து அதுக்கு கண்ணு மண்ணு தெரியாது. அப்பா நீயும் வா. வா மாமா, ஒரு தடவை உங்களுக்கு பிபி செக் பண்ணணும். வாங்க உள்ள வாங்க மாமா. அப்பா வா. போ நீ முதல் போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, ஆதி சொல்லு பாரதி. ஆதி. சொல்லுங்க பாரதி. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு வாசு. ஒரு ஆக்சிடென்ட்ல. சாரிங்க. பாரதி, போட்டோல பார்க்கும்போது இஸ் லுக்கிங் கிரேட். ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அப்படி இருக்கீங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். பார்த்த எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு கொடுத்து வைக்கலையோ தெரியல. எங்களுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. ஆக்சுவலா நானும் வாசுவும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வாசு இருந்த வரைக்கும் என்னை எந்த குறையும் இல்லாம ராணி மாதிரி பாத்துக்கிட்டான். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் அது அவன் கூட தான் சொல்லலாம். நீ மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கடவுள் நினைச்சாரோ என்னவோ தெரியல. வாசுவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. வாசு போனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் தமிழ் மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் தமிழுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீங்க தான் அவளை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. வாசு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஏன் வாசு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கூடவே இருக்காருன்னு நம்பிக்கையோட இருங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒன்னும் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக போல. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எப்படி போகாம இருக்க முடியும்? அது தப்பு இல்லையா? நமக்கு வேண்டப்பட்டவங்க இல்ல மாமா, உங்களுக்கு தான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம
இப்ப அவ என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. அவ இன்னும் பிரச்சனையை தான் பெருசாக்குவா. ஸ்வேதா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுமா. என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். நான் உங்களை டென்ஷன் பண்ணல மாமா. நீங்க தான் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா சென்னையில இருந்து வந்தேன். எதுக்கு? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரணும் தானே. நீங்க என்னடானா எவ்வளோ ஒருத்தி போன் பண்ணதும் அடிச்சு புடிச்சு மிட் நைட்ல ஓடுறீங்க. அப்படின்னா நான் யாரு மாமா உங்களுக்கு? உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாம நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வரேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 போன் ஆச்சு பண்ணிருப்பேன். ஆனா ஒரு தடவை கூட நீங்க என் காலை அட்டென்ட் கூட பண்ணதில்ல. ஆனா மிட் நைட்ல எவ்வளோ ஒருத்தி அவ போன் பண்ணதும் அப்படியே பாஞ்சு போய் எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பொண்ணு கூட என்ன மாமா நெருக்கம்? ஸ்வேதா, மறுபடியும் சொல்றேன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. சரி, அவங்க ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, நம்மளால அதை சரி பண்ண முடியும்னு நம்பி கால் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல எப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்லு? அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த டைம்ல எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணணும்? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப உங்க 2 பேருக்குள்ளயும். ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சட்டுன்னு ஒரு வார்த்தையில அடுத்தவங்களை கொச்சப்படுத்திடாத. போதும், இதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் நானாவே இருக்க மாட்டேன். சபாஷ் மாமா, இததான் நான் எதிர்பார்த்தேன். இதுலயே தெரியுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா நின்னு பாத்தீங்களா? அதுக்கு எனக்கு சரியான மரியாதை கொடுத்துட்டீங்க மாமா. ஸ்வேதா, நீ தான் தேவையில்லாம எதையோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. போய் படு போ. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல மாமா, உங்களுக்கு தான் கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு சொல்றேன். இல்லனா அர்த்த ராத்திரியில ஆபத்துனா போலீஸ்க்கு கூட கால் பண்ணாம உங்களையும் கூப்பிடணும். ஆபத்துன்னு வர சொன்னாலா இல்ல அணைச்சிக்கலான்னு? இதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படியும் நம்ம பெங்களூர் போய் சேர்றதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். இந்த ட்ரிப்ல நானும் ஐஏஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதனால என்ன விஷயம்னு சொல்லு. ஐஏஎஸ் சப்ஜெக்டை சூஸ் பண்றது ரொம்ப புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணணும். அப்படி செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம். சில சப்ஜெக்ட்டுக்கு மார்க் ஸ்கோர் பண்றது கஷ்டம். மெட்டீரியல் சில சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரியான மென்டார் கிடைக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் தெரியுமா? இதை யாரும் எடுக்க மாட்டாங்கங்கிறதுனால தான். ரேர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்தா ரேங்கிங் ஈஸியா வாங்க முடியும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட நான் எடுத்தேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதனாலதான் நேத்து நான் அப்படி அழுதேன். எனக்கு அகாடமில குடுக்கறேன்னு சொன்னா கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. கடைசியில இல்லன்னே சொல்லிட்டாங்க. சரி, இவ்ளோ இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம வீட்டுல வேற பஜ்ஜி போடு, துணி தோவ, வீட்டை கிளீன் பண்ணுன்னு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. அப்படியெல்லாம் இல்ல, அதுவும் என்னோட கடமை தானே. எனக்கும் அதை பிடிச்சதுனால தான் செய்றேன். ஆனா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல.
இந்த மல்டி டாஸ்கிங்ல நிறைய எமோஷன்ஸும் இருக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்வளோ டென்ஷன்ல படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா கௌதம், இல்லையா பின்ன? எல்லாரும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி ஐஏஎஸ் படிப்பை மாத்தி தெரியாம உள்ள வந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீ செம டேலண்ட் இந்திரா. இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. செம்ம இன்டெலிஜென்ட் தான். போ. தேங்க்யூ கௌதம். இப்பதான் உனக்கு என் அருமை தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பாராட்டுறாரு. சூப்பர். தேங்க்யூ கௌதம். ரெண்டு பேரும் எங்கேயோ ஜாலியா ட்ரிப் போறாங்க போல இருக்கு. என் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் உடைச்சிட்டு நீ ஜாலியா சுத்துறியா? இருடி, உன்னை விட மாட்டேன்டி. வரேன், நல்ல இடமா பார்த்து இன்னைக்கு உன்னை ஏதாவது பண்றேன்டி. ஏ என்னடா மச்சான்? டேய், அவங்க முன்னாடி போயிட்டாங்கடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. லோக்கல் சரக்கு குடிக்க வச்சிட்டல, விடக்கூடாது அவளை இன்னைக்கு. டே மச்சான், வண்டியில தான் பொருள் இருக்கா என்ன? என்னடா எப்படி கேக்குற? நிஜமா இன்னைக்கு அவளை போட போறியா? ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு முடிவுல தான்டா இருக்கேன். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிருக்காங்க. இனி விடவே போறது இல்லடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ஒர்க்லாம் விட்டு என் கூட வரல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்திரா. ஆபீஸ்ல வேற டெண்டர் மீட்டிங் வச்சிருந்தேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். சிக்னலே வரலையே. சரி பாப்போம். எப்படியும் கதிர் ஆபீஸ் போயிருப்பான், அவன் பார்த்துப்பான். என்னாச்சு இந்திரா? என்ன பண்ணுது? ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்க. என்னன்னு சொல்லு. உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணுமா? ஆமா கௌதம், கொஞ்சம் முடியல தான். கிளம்புற அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இந்திரா இதுக்கு போய் தயங்கிட்டு இருக்க? நான் போற வழியில பெட்ரோல் பங்க் இல்லைன்னா ஹோட்டல்ல நிறுத்துறேன். நீ போயிட்டு வந்துரு. வயிறு வலிலாம் யாராவது சொல்றதுக்கு தயங்குவாங்களா என்ன இந்திரா? இல்ல கௌதம், இது இது வேற. வேறயா? என்னாச்சு? என்னன்னு சொல்லு. ரொம்ப வலிக்குதா என்ன வயிறு? என்ன பிரச்சனை இந்திரா? வண்டி நிறுத்தட்டுமா? ஏ மச்சி மச்சி, ஸ்லோ பண்றோம். இல்ல கௌதம், வேண்டாம் வேண்டாம், போலாம். நீ போ. ஏய் போடா. நீ போ, நான் சொல்றேன். நீ என்னடா வண்டி நிறுத்துறாங்க? இப்ப பார்த்தா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் போவாங்க தெரியலடா. என்னடா மச்சான் இது? தெரியலடா. பின்னாடி போய் வண்டியில மோதிடலாமாடா? டேய் மச்சான், சும்மா இருடா. வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் செலவு பண்ண கூட கையில காசு இல்ல. கண்டிப்பா எங்கனே இறங்குவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம்டா. பேசாம போடா. எனக்கு அது வரைக்கும் ஆத்திரத்தை அடக்க முடியலடா. அவளை தூக்கலுண்டா இன்னைக்கு. உனக்கு ஏதோ உடம்பு பிரச்சனை பண்ணதுன்னு நினைக்கிறேன் இந்திரா. எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல வேற எதுவும் இல்ல. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் டேட் கௌதம். எப்பவும் ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர்டா வெளியே வருவேன். இன்னைக்கு புக் வாங்கணுங்கிற தாட்ல இதெல்லாம் மொத்தமா மறந்துட்டேன். என்ன இந்திரா நீ? என்கிட்ட சொல்லலாம்ல. இப்ப என்ன உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் யூஸ்வலா வரது தானே. பீரியட்ஸ் டைம்ல கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்கும், கிராம்ஸ், அப்புறம் கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்கும். பட் இட்ஸ் ஓகே, நான் சமாளிச்சுக்கிறேன்.
நடுவில் ஏதாவது கடை வந்தா மட்டும் கொஞ்சம் நாப்கின் வாங்கணும், அவ்வளவுதான் கௌதம். ம் சரி, நம்ம வாங்கிக்கலாம். ம் ம். நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஜூஸ் குடிக்கிறியா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீ டிரைவ் பண்ணு, நம்ம போலாம், லேட் ஆகுது. சரி, கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுத்துக்கோ. நான் கடை வந்தா கண்டிப்பா நிறுத்துறேன். ஓகே, சரி கௌதம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் இடிச்சேன்னு திமிராவா பேசுற உன்ன? அனன்யா, என்ன பண்ற நீ? ஏய், கைய விடுறி. நீ தானே பார்க்காம வந்து இடிச்ச, அதுக்கு என்ன இந்த அக்கா மேல கோவப்படுற? போன் பேசினா உலகத்தையே மறந்துடுவியா? ஏய், நீ இருக்கிறதே ஓசி, இதுல எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? காலையிலே கடுப்பேத்தாம கைய விடுன்னு சொல்றேன்ல. வயசுல மூத்தவங்கன்னு கூட பார்க்காம அறிவு கட்ட ஜென்மம் அது இதுன்னு திட்டுற. அடிக்க கை வர உங்குற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அனன்யா. ஏய், சரி மஞ்சு, வா கிளம்பலாம். என்னடி அன்பரசி, என்ன பிரச்சனைங்க? ஒன்னும் இல்ல சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாளா? எங்க என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்துட வேண்டியது, பெரிய இவ மாதிரி. அன்பரசி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஒன்னும் இல்ல பாட்டி. வசந்தா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பா, என்ன நீங்க இவகிட்ட கேக்குறீங்க, வேலைக்காரி கிட்ட கேக்குறீங்க? ஏன், நானும் இங்கதானே நிக்கிறேன், என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? அனன்யா, இப்ப அவங்க கிட்ட கேட்டது ஒரு பெரிய தப்பா? சரி, உங்ககிட்ட கேக்குறேன், நீயே சொல்லு, என்ன பிரச்சனை? தோ இங்க நிக்கிறாங்களே, இவங்க டிஃபன் பாக்ஸ கொண்டு வரும்போது நான் எதிரில வர்றது கூட தெரியாம என்ன வந்து இடிச்சிட்டு, கேட்டா நான் தான் இடிச்சேன்னு திமிரா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஏன் பார்க்கல? என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இப்ப ஏன் பாதி மட்டும் சொல்லிட்டு நிறுத்துற? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணன்னு முழுசா சொல்லு. ஆமாப்பா, நான் காலேஜ் கிளம்புற டென்ஷன்ல கையை ஓங்கிட்டேன். ஆனா வந்து இடிச்சது அவங்க தானே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக அம்மாவோட ஊருக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம். அப்பா அம்மா கூட போயிருக்கீங்களா சார்? இல்லைங்க, எங்களோட ஃபேமிலி ரொம்ப பெருசு. அண்ணா அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. முக்கியமா என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் டைம் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்க மேரிடா சார்? ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. அப்ப நான் வச்சிடுறேன் சார். ஏங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, எதுவும் சொல்லாமல் வைக்கிறேன்றீங்க? இல்ல சார், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க,
இந்த டைம்ல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரி, நான் வச்சிடறேன் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து நான் புதுசா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அப்படியா? சூப்பருங்க. அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை கேட்டுட்டு சொல்றேன். ஆஹா இல்ல சார், உடனேலாம் வேண்டாம். நீங்க ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுவும் புதுசா கல்யாணமா இருக்குன்னு சொல்றீங்க. நான் இந்த டைம்ல உங்க டைமை எடுத்துக்கிறது தப்பு. உங்க வைஃப் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. என் ஒய்ஃப் எதுக்குங்க தப்பா எடுத்துக்க போறாங்க? தப்பா எடுத்துக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல சார், பொதுவா பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணுகிட்ட கேஷுவலா பேசுறதெல்லாம் பிடிக்காது. அதான். ஏங்க, நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க. உங்களை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேங்க. அவங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆர்வமா தான் இருக்காங்க. ஹலோ. சார் சார், நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு லவ் மேரேஜா சார்? இல்லைங்க, அது லவ் மேரேஜும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லை. ரெண்டும் சேர்ந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு ரொம்ப கவனமா நடந்துப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கன்றதை விட எங்க வீட்டுக்கு பொருத்தமான மருமக கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க, நீங்க கேட்டதும் நான் பாட்டு என் ஒய்ஃபை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்க பாட்டு அனுப்பிச்சு வைங்க, நான் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா பம்பரம் வர்றீங்களா? ஆமா அங்கிள். என்னையும் சேர்த்துக்கோங்கடா. ஏய், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. ஏய், ஐஸ்கிரீம் வாங்கி தரறா, சேர்த்துக்கலாம். சரி வாங்க அங்கிள். சரி, எனக்கு ஒரு பம்பரம் கொடுங்க. விளையாடி ரொம்ப நாளாச்சு, கரெக்டா சுத்த வருதான்னு பாக்குறேன். ஓஹோ, என் புருஷன் கிட்ட இப்படி ஒரு குழந்தைத்தனமும் இருக்கா? அங்கிள், சுத்துறது டவுட்னு சொன்னீங்க, ஆனா சூப்பரா பம்பரம் விடுறீங்களே. என்ன தீபா, என் குழந்தைனார சைட் அடிக்கிறியா? கார்த்திக் சாருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறதே இப்பதான்க்கா தெரியுது. ஏய், ஆக்சுவலா அவர் இங்க வந்தாலே வேற ஒரு ஆள மாறிடுவாரு. போன வாட்டி வந்தப்ப கூட சின்ன பசங்களோட சேர்ந்து கோலி கொண்டல விளையாடிட்டு இருந்தாரு. இப்ப இருக்குடி உனக்கு.
சூப்பர் அங்கிள். என்ன மாமா, பழசெல்லாம் மறக்கவே இல்ல போல. சின்ன வயசுல நீங்க பம்பரை விட்டு என் கையில விடுவீங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா மாமா? மாமா மாமா, இப்பவும் விடுறீங்களா? ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் மாமா, ஆசையா தானே கேக்குறேன். சரி. உன்னை வெறுப்பேத்த ட்ரை பண்ற தீபா. தெரியுதுக்கா. கார்த்தி ஏன் இப்படி இருக்காரு? இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். அவரு கேஷுவலா தான்க்கா இருக்காரு. இவ பண்றதுக்கு அவர் என்னக்கா பண்ணுவாரு? அப்படியெல்லாம் எல்லா விஷயத்திலயும் விட்டுற கூடாது தீபா. நீ கொஞ்சம் கார்த்தி இறுக்கி புடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடி என்ன என் புருஷனை அப்படியே பாசம் காட்டி வளைச்சு போடலான்னு பாக்குறியா? சீ, அசிங்கமா பேசாத. எங்க அப்பா முதல்ல எங்க அம்மாக்கு தான் புருஷன், அப்புறம் தான் உனக்கு. அதாவது வளைச்சு போட்டது மீனாட்சி அம்மா இல்ல, புஷ்பான்றீங்க இல்லமுனா? ஆமா. ஆத்தாடி ஆத்தா, இந்த பொழப்புக்கு நாண்டுகிட்டு தொங்கலாமே. டேய் திடியா அண்ணா, உனக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியல. பாத்தியா? அதானே. ஏண்டா ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் சொல்றான்னு நீ ஆடுறியா? இந்த பார், என்கிட்ட நீ மோதுன உனக்கே நல்லா தெரியும். உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விட்டுருவேன். புஷ்பா, எனக்கு 1000 வேலை இருக்கு. வந்தது அவரு என் பொண்ணுங்களுக்கு அப்பாவா வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. நானே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்து எங்களை குத்த சொல்லாத. நான் குத்தம் சொல்லுவேன்டி, அப்படித்தான் சொல்லுவேன். ஒன்ன மட்டும் தான் சொல்லுவேன். தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை நாள் வராத இந்த ஆம்பளை இப்ப திடீர்னு வரான்னா என்ன அர்த்தம்? சீச்சி சீச்சி சீ, பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுடி. இந்த டைம்ல கூட இந்த ஆளை வீட்டுக்கு வர சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் புஷ்பா, மீனாட்சியை பத்தி பேசுறது உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. மீறி பேசுன உன் பல்லுகள பேத்துருவேன் பாத்துக்க. அப்படி போடியா? யோ, நான் எங்க அக்கா மேலே கை வைக்கிறா? நான் குளிர்விட்டு போச்சு. என்னடா பண்ணிடுவா நீ? மாம்சே நீ விடு மாம்சே, நீ தள்ளி வா. என்ன என்ன வேஷ்டி எல்லாம் மடிச்சு கட்டி இருக்க? டேய் வேஷ்டியா இருக்குடா, அடிச்சிட்டு வச்சிர போறேன், இறக்குடா. அது ஒழுங்க மரியாதை உங்க அக்காவை கூட்டிட்டு கிளம்பிட்டே இரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். அசிங்கப்படுத்திட்டல, ஏன் புருஷனை வச்ச என்ன அவமானப்படுத்திட்டல. இருக்குடா உனக்கு இரு. ஏய், என் வாழ்க்கைய பறிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டல. மீனாட்சி அம்மா வாழ்க்கையை பறிச்சது நீ, அது இந்த ஊருக்கே தெரியும். டேய், நீ பேசாத. இது எங்க குடும்ப விஷயம். நான் இந்த வீட்டு முதல் மாப்பிள்ள. இதுவும் என் குடும்பம் தான், இதுவும் எங்க குடும்ப விஷயம் தான். இந்த குடும்பத்துக்கு நான் பேசாம வேற யாரு பேசுவா? இத்தனை வருஷ வாழ்க்கையை நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல நீயே. நீ நினைச்சத நடத்துறியா நீ? ஆனா இந்த வீட்ல நீ எப்படி வாழறங்கறத மட்டும் நானும் பாத்துடுறியா? ஒவ்வொருத்தங்களையும் ஓட ஓட விரட்டல. என் பேரு புஷ்பா இல்ல. இந்த புஷ்பாவை நீங்க ரொம்ப சீப்பா எடை போட்டுட்டீங்கல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத மட்டும் பாரு. என் வாழ்க்கையில கைய வச்சுட்டல நீயே. உன்னை ஒவ்வொரு நொடியும் எப்படி சித்திரவதை பண்றன்னு மட்டும் பாரு. நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாத்துடுறேன். வா சங்கிலி. ஐயோ மாமா, உனக்கு இருக்கு. ஏய் போடா.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீதிமணி எப்போதும் போல மீனாட்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா மீனாட்சி வீட்லயே மொத்தமா அவர் தங்க கூடாது. இல்லன்னா பஞ்சாயத்துல முறையா பிராது கொடுத்து புஷ்பாக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்னையா இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறீங்களா எல்லாரும்? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அண்ணன் வந்தாச்சு. என்னப்பா அது இந்த பையன் வந்து இப்படி சொல்றாப்ல? இவன் வேற. என்னையா தீர்ப்பு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு தீர்ப்பா? ஏய், அதான் தீர்ப்பெல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு வர? புஷ்பாக்கா, ஏத்துக்க முடியாத தீர்ப்பா இருந்தா யாரு வேணா பஞ்சாயத்தை கேள்வி கேட்கலாம். அது உனக்கு தெரியாதா? ஏப்பா இந்த தீர்ப்புல என்னப்பா தப்பு இருக்கு? என்ன தப்பா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க மாம்சு அவரு சம்சாரம், அதாவது எங்க அத்தை, அவங்க வீட்டுக்கு போறாரு. அத கேள்வி கேட்க நீங்களா யாரு? தம்பி, அவர் சம்சார வீட்டுக்கு போறத நாங்க எப்ப தப்புன்னு சொன்னோம்? மொத்தமா புஷ்பா விட்டுட்டு போக கூடாதுன்னு தானே சொன்னோம். அது என்னையா இப்ப மட்டும் இப்படி பேசுறீங்க? கட்டின பொண்டாட்டியும் 3 பிள்ளைங்களையும் விட்டுட்டு இவரு மொத்தமா புஷ்பா வீட்டுக்கு போனார்ல, அப்பெல்லாம் நீங்க எங்கயா இருந்தீங்க? இல்ல கேக்குற, எங்க இருந்தீங்க? இல்ல அப்படியெல்லாம் போக கூடாது, நீங்க மீனாட்சி அம்மா வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி மட்டும் நீங்க சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா எங்க மீனாட்சி அம்மாக்கு? அப்ப இந்த அம்மா பஞ்சாயத்து வச்சிருந்தா தீர்ப்பு சொல்லி இருந்திருப்போம். அப்ப சரிங்கய்யா, இப்ப நான் பஞ்சாயத்து வைக்கிறேன். நீதிமணி மாமா, புஷ்பா வீட்டுக்கு போறது தப்புன்னு நான் சொல்றேன். புஷ்பா வாத்து விட்டுருவீங்களா? இந்த தம்பி சொல்றது சரிதான்ப்பா. ஆமா, இதுவும் ஒரு வகையில் நியாயமா தான் தெரியுது. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல? ஐயா சாமிங்களா, நான் ஒண்ணு கேக்குறேன். மீனாட்சி அம்மா யாரு? முத சம்சாரம், அவங்க ரெண்டாவது. உங்களுக்கும் சட்டம் தெரியும்ல, நீங்கெல்லாம் 4 ஊருக்கு போய் பஞ்சாயத்து பண்றவங்க தானே. ஒரு ஆம்பளை மேல முத சம்சாரத்துக்கு உரிமை ஜாஸ்தியா இல்ல ரெண்டாவது சம்சாரத்துக்கு உரிமை ஜாஸ்தியா? இதுல என்ன சந்தேகம்? முதல் சம்சாரத்துக்கு தான். இவ்வளோ தெளிவா பேசுறீங்கல்ல, அப்புறம் ஏன் இப்ப மாம்சு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்தா தப்புன்னு சொல்றீங்க? என்னையா தீர்ப்பு இதெல்லாம்? ஏமா, இத்தனை பொம்பளைங்க நிக்கிறீங்கல்ல, இங்க இருக்கிற ஒருத்தர் கூடவா கேள்வி கேட்கணும்னு தோணல? நாளைக்கு உங்க புருஷங்க உங்களை விட்டுட்டு இன்னொருத்தைய சேர்த்தா அவளை இப்படிதான் பேச விட்டு வேடிக்கை பாப்பீங்களா? எங்க பேசி பார்க்கட்டும், சக்களத்தி பல்ல உடைச்சிட மாட்டோம். சரிதான், அந்த தம்பி சொல்றதும் சரிதான். நாங்க கொடுத்த தீர்ப்பு தப்பு தான். மீனாட்சி அம்மா முதல் சம்சாரம், அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல நமக்கு என்னையா உரிமை இருக்கு? அது அப்புறம் இன்னொரு தீர்ப்பு ஒன்று சொன்னீங்களே, புஷ்பா வீட்டிலே தங்கிக்கணும், மீனாட்சி அம்மா வீட்டுக்கு எப்ப வேணா போயிட்டு வரலான்னு. அத சொல்ல உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல் சுற்று போட்டி முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் பண்ணதை நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 3 பேரும் அடுத்த ரவுண்டு போட்டிக்கு போறீங்கன்னு அர்த்தம். யார் அதிக ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அந்த வரிசையில இப்ப பேரை வாசிக்கிறோம். முதல் சுற்றுல அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு போற முதல் போட்டியாளர் பூரணி. எஸ், கங்க்ராட்ஸ் கா. அடுத்தது பிரீத்தி. அடுத்தது நிவேதா. எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு 5 minutes பிரேக்.
பிரீத்தி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டல. ஆனா நான் செகண்ட் பிளேஸ் தானம்மா, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் வரலல. அதனால என்ன பிரீத்தி, அடுத்த ரவுண்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. நீ வேணா பாரு. போமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா இதுக்கு போய் இப்படி இடிஞ்சு போற? ஒரு போட்டின்னு வந்தா அப்படிதான் இருக்கும். அவ்வளவு டஃப்பான போட்டியில ரெண்டாவதா வந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்படு. என்ன மேடம், எப்படி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா வேற ஒரு பொண்ணு பேர் சொல்றாங்க. ஏன்பா நீ வேற, ஏற்கனவே அவ ஒரு மாதிரியா இருக்கா, நீ இப்படி சொல்ற? சாரி மேடம். ஹலோ ஹலோ பிரதர். ஏய், காம்படிஷன் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதா இல்லையா? வின் பண்ணிட்டேல பிரதர், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டுக்கு நான் செலக்டும் ஆயிட்டேன். ஆனா எனக்கு செகண்ட் பிளேஸ் தான் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்னொருத்தர் வின் பண்ணிட்டாங்க. யார் உன்னை மீறி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தது? ஏ பிரீத்தி, இப்ப எதுக்கு நலனுக்கு ஃபோன் பண்ண? கட் பண்ணு. போமா, அவன் ஏதோ கிளையண்ட் மீட்டிங்ல இருக்கான். எதுக்கும் கண்டதையும் பேசுற. அட போமா. ஆமாண்ணா, நான் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்தது வேற ஒருத்தவங்க. அதான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அது என்னடி? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நலனோட தங்கச்சி எங்கேயும் எப்பவும் ஃபர்ஸ்டா மட்டும்தான் வரணும். இப்ப நாங்க வரேன், ஓகேவா? 10 நிமிஷத்துல வரேன், ஓகே? சரிண்ணா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது அங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பூரணி. நீதான் பூரணியாமா? ஆமா, நீங்க? பிரீத்தியுடைய அப்பா. ஓ, சொல்லுங்க சார். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வரேன். உனக்கு எவ்வளவு வேணும்? எதுக்கு சார் எவ்வளவு வேணும்? நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. அங்க பாரு, அப்பா சொன்ன மாதிரியே வந்துட்டாரே. அதுவும் வந்த வேகத்துல அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா, இவர் எப்படிமா இங்க வந்தாரு? ஆமா வந்துட்டாரு. இப்ப அதுவா முக்கியம்? அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? அதாம்மா ஒண்ணுமே புரியல. என்னமோ ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் வேற எதையாச்சும் தப்பா பேசி வச்சிருவாரே. சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதா பேசுறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதாமா பேசுறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ, எத்தனை லட்சம் வேணுமோ கேட்டு வாங்கிக்க. நீ இந்த போட்டியில இருந்து விலக உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டேன். இங்க என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் வரணும், அவ தான் ஜெயிக்கணும். வயசுல பெரிய மனுஷன் நீங்க, இப்படி வந்து பேசுறது தப்புன்னு உங்களுக்கே தெரிய வேண்டாமா? இதுல என்னமா தப்பு இருக்கு? நான் ஒன்னும் உன்னை விரட்டி வெளியில போக சொல்லையே, பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கேன். நீ இந்த போட்டியில ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கினா என்ன அமௌண்ட் உனக்கு கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை இப்பவே நான் தரேன். வாங்கிட்டு சத்தம் இல்லாம கிளம்பி போயிட்டே இரு. யாருக்கு என்னமா தெரிய போகுது? அந்த பொண்ணுக்கு ஏதோ அவசரம் வேலை போல, அதனால நடுவுல கிளம்பி போச்சுன்னு நினைப்பாங்க. ஏன் பொண்ணு ஜெயிச்சிருவா, உனக்கு லாபம், அவ்வளவுதானே? சார், நான் இங்க போட்டியில கலந்துக்க தான் வந்திருக்கேன். யார்கிட்டயும் பிச்சை கேட்டு வரல. உங்க பொண்ணுக்கு திறமை இருக்கு, அவங்க போட்டி போட்டு ஜெயிப்பாங்கன்னா அவங்கள தொடர்ந்து கலந்துக்க சொல்லுங்க, நல்லபடியா பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில வந்து பேரம் பேசுறீங்க. இத பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாரு, எப்படிப்பட்டவன், நினைச்சதை அடையறதுக்கு எது வரைக்கும் போவேன், எதுவுமே உனக்கு தெரியாது. ரொம்ப தன்மையா கேட்கிறேன், போட்டியில இருந்து விலகிடு. இல்லனா
அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? அங்க என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு நான் சொல்ற அமௌண்ட் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு நீயே கேளு. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க சொல்ற மாதிரி என்னால போட்டியில இருந்து விலக முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, அந்த கடை பல பேரோட வாழ்வாதாரம். எங்களுக்கு அந்த கடைனா உயிர்டா. அது என் அம்மா மாதிரி. ஏடா, அம்மாவை யாராவது விற்பாங்களா? நாங்க ஏன்னா அந்த கடையை விற்கணும்? நீ ஏமாத்தி வாங்கின நீங்க கடையோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துரு. அப்படி மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. செக்யூரிட்டிஸ், இதுக்கு மேல இவனை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு இவன்கிட்ட பேச பிடிக்கல. I have so many appointments. Throw him out. Hey, வேண்டாடா, வேண்டா. எது உனக்கு வேணாம்? கடை வேணாமா? அதுதான் நான் ஏற்கனவே வாங்கிட்டது. இதுவரைக்கும் யாரும் என்ன டச் பண்ணதில்ல. என்ன டச் பண்ணிட்டல்ல, இப்ப நீ இழந்தது பெருசு இல்ல. இனிமேல் தான் நீ நிறைய இழக்க போற. கடையை போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லடா. உன்கிட்ட இருந்து கடையை மீட்காம நான் விட மாட்டேன்டா. என்ன கடையை மீட்க போறியா? அதுவும் கனவுல தாண்டா நடக்கும். அவ வந்ததுல இருந்து பண்ண எல்லா கலாட்டாவும் நீ இப்ப கூட ரெக்கார்ட் ஆயிட்டு தான் சார் இருக்கு. அதுவும் இல்லாம வீட்டு சுத்தி இருக்கிற சிசிடிவிலையும் எல்லாம் கேப்சர் ஆயிட்டு தான் சார் இருக்கு. இங்க பார், நீ பண்ண கலாட்டா எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன அடிச்சு கேவலப்படுத்தினது நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு உன் மேல எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் காலத்துக்கும் ஜெயில தான் நீ களி சாப்பிடணும், புரியுதா? Hey, throw him out. உருக்கி ஃப்ராடு. சாவு ஏன் கேளுடா. ஏய், ஏய், இனிமே ஆய்வுன்னு கலட்டா பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த 25 கடையும் இனி என்னோடது தான்டா. உன்னால ஒன்னையும் புடுங்க முடியாது. வாடா. வேண்டாடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். உனக்கு நல்ல சாவே வராதுடா. ஏய், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அந்த கடை வெறும் கடை இல்லடா, எங்க குடும்பத்தோட அடையாளம், கௌரவம். பல பேரோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்குடா. அதை நான் எப்பவும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அதை ஈஸியா ஏமாத்தி எடுக்கலாம் நினைச்சியா? உன் மாதிரி ஆளுங்கிட்ட காசு இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது அத்தனையும் நான் மாத்தி காமிக்கிறேன்டா. ஏய், பண்ணி பாரு. உன்னால சிறு திரும்ப கூட அந்த கடையில இருந்து நவுத்த முடியாது. அதையும் நான் பாக்குறேன்டா. இன்னும் ஒரே நாள்ல திரும்ப அந்த கடைகளை சுத்தமாக்கி காட்டுறேன்டா. அப்படி இல்லனா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பத்தி தெரியாம என் பையனை நீ கடத்திட்டு வந்தது நீ செஞ்ச முதல் தப்பு. நல்லபடியா என் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வந்த என் மருமக கழுத்துல நீ கத்தி வச்சது 2வது தப்பு. அதிகாரமும் பணமும் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால என்ன வேணாலும் தப்பு செய்யலாங்கிற நினைப்பு உனக்கு. இத்தனை நாளா நீ சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ இன்னைக்கு இந்த ராஜராஜேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்ட. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியும் என் மருமக சாட்சியோட
நீதான் தப்பு செஞ்சங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சிருவா. சீக்கிரமே கம்பி என்றதுக்கு தயாராரு. இதுக்கப்புறமும் என் மருமக கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வை, அடுத்த தடவை எல்லாம் நான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். சுட்டு பொசுக்கிடுவேன். அந்த எவிடன்ஸ கொடு. கொடு. நட. காட்ஸ், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. பண்ணைக்காடு கொலை வழக்கில் திட்டமிட்டு விபத்து நடத்தி யூனியன் லீடர் கோவிந்தனை கொலை செய்தது சட்டமன்ற உறுப்பினரின் மனைவி சாந்தினி என்பது தக்க ஆதாரங்களுடனும் தக்க சாட்சிகளுடனும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்காக குற்றவாளி சாந்தினிக்கு 5 ஆண்டுகால சிறை தண்டனையும், இதற்கு உறுதுணையாக இருந்த அவரது கணவருக்கு 3 ஆண்டுகால சிறை தண்டனையும், அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கம் செய்யுமாறும் இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. சண்மதி, நீ கண்டிப்பா இந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூமா. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் சண்மதி. இந்தாமா. தேங்க்யூ சார். உட்காரு சண்மதி. சண்மதி, இது எவ்வளவு முக்கியமான கேஸ்ன்னு தெரியுமா? இது எவ்வளவு ரிஸ்க் ஆனதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீ இவ்வளவு துணிச்சலா ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சண்மதி. பல வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கேஸ் நமக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நீ அதை சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கிறது பர்சனலா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சண்மதி. இத பார் சண்மதி, ஒரு அட்வொகேட்டா இன்னும் நீ பெரிய அளவுல சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. நான் போய் கேஸ் ஸ்டடி பார்க்குறேன் சார். ஓகேமா, கேரி ஆன். தேங்க்யூ. சரிம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது வெறும் ஆரம்பம் தான் சண்மதி. நீ இன்னும் உன் லைஃப்ல சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ராஜிமா. சண்மதி, உனக்காக சக்சஸ் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி கேக் வெட்டியிருக்கோம். நீ இந்த சக்சஸ்ல ஸ்பீச் கொடுக்கணும். ஓகே அங்கிள், நான் என்ன பேச போறேன்? ஏமா? இது உனக்காக செலிப்ரேட் பண்ற பார்ட்டி. நீ தான் பேசணும். உன் மனசுல பட்டத பேசு. முதல்ல என்ன அட்வொகேட்டா படிக்க வச்சதுக்கு என்னோட அப்பா அம்மாக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். என்னோட சக்சஸ நீங்க எல்லாரும் இப்படி செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இங்க இருக்க போறது என்னமோ கொஞ்ச நாளா இருந்தாலும் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் எதிர்பார்க்குற மாதிரியே நீங்க எல்லாரும் நடந்துக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பாராட்டினீங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த கேஸ் நல்லபடியா முடியறதுக்கு காரணமே கார்த்திக் தான். அதுக்கு நான் கார்த்திக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. அதோட நன்றி கடனாதான் கேக்க வெட்டி ஃபர்ஸ்ட் அவருக்கு ஊட்டினேன். அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக எனக்கு உதவுனதுக்காக தான் நான் கார்த்திக்கு நன்றி சொன்னேன். இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அவரு ரொம்ப உதவியா இருந்தாரே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அதானே சொல்ல போறேன். எப்படி கார்த்திக், நான் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே வார்த்தை மாறாம சொல்றேன். இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இதே மாதிரி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ ராஜிமா. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். பா. மாப்பிள்ள, சண்மதி அவ கையாலே உங்களுக்கு கேக் கூட்டுற அளவுக்கு வந்தாச்சு. முன்னாடி இருந்ததை விட அவ இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறப்ப இதுக்கு மேலே அவ மனசு மாறாமலா இருந்துடும். கண்டிப்பா சீக்கிரமே மாறிடும் மாப்பிள்ள. என்ன நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க. போக போக சண்மதி மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏத்துப்பான நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், இந்த சேர்லாம் இங்க ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்கும்போது கெஸ்ட் உட்கார்றதுக்காக வச்சிருக்கோம். யாரை கேட்டு நீங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? சாரி சார், எங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா கேட்கணும் சார். நீங்களா முடிவெடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்களா? யாரும் இங்க விளையாடாதீங்க. சேரெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க. என்னது? என்ன ஐஸ்வர்யா, இவ்ளோ உயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு பயமா இல்லையா? பார்த்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போற. அப்புறம் கை கால் எல்லாம் முறிஞ்சிரும். ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஒரு நோயாளிலாம் இப்படி விளையாட ஆசைப்படக்கூடாது. ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். புரியுதா? ஏய், பார்த்து பேசு. என்ன பிரச்சனை பண்ணோனே வந்திருக்கியா இங்க? எதுக்கு நாங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய், சி, வாய மூடு. இது ஒன்னும் வீடு கிடையாது, ரெசார்ட். இங்க நான் காசு கொடுத்து தங்கியிருக்கேன். நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அத கேட்க உங்க யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐசே, நீ வா. எங்க? சரி வா. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? ஏய், நாங்க என்ன கேம் விளையாடனா உனக்கு என்ன? நீ இப்படி அநாகரிகமா வந்து தொந்தரவு பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அதானே, அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? இருந்திருந்தா நீயே இப்படிலாம் பண்ண போற? இவகிட்ட என்ன விஜய் பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய், இப்ப நீங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? மகா, அவ தான் வம்புழுக்கணும்னே வந்திருக்கால, அது தெரியுதுல உனக்கு. அப்புறம் ஏன் இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? விக்ரம், கதறுங்க கதறுங்க, நல்லா கதறுங்க. என்ன காயப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் ஹனிமூனுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஈஸியா உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுறவனா நானு?
நான் பட்ட வேதனைக்கும் அவமானத்துக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இனிமே என்னோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இப்படிதான் கண்ணுல மிளகா பொடி வச்ச மாதிரி கத்திட்டே தான் இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐ லவ் யூ வித்யா. என் லைஃப்ல உன் இடத்தை இந்த உலகத்துல யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு ஒய்ஃபா வரணும். Once more. நீங்களும் தான் இருக்கீங்களே பாருங்க. என்ன வித்யா பாக்குற? வரல நீட்டு. சூப்பர் சூப்பர். வித்யா என்ன பண்ற? ஏன் பசங்க மட்டும்தான் இப்படிலாம் லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க சொல்லக்கூடாதா? ஐ லவ் யூ சஞ்சய். என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் உருவம் கொடுத்தா அது உன்ன மாதிரிதான் இருக்கும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் மூச்சு காத்துல நான் வாழணும். போறா 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 சூப்பரா சூப்பரா. டா டேய் கை நீட்டுடா டேய். போடுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.